ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இதுதான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ யாரெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால பிளாங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோடய இன்ட்ரோ அப்புறம் இது எதை பற்றின வீடியோ அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னோடய நேம் கிருஷ்ணப்ரியா. நான் ஹேண்ட்மேட் பவுச்சஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பவுச்சஸ்லாம் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டைப்ஸ் 3 டைப்ஸ் கிட்ட. இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இன்னும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போது நான் க்ளீன் பண்ண போகிறேன்றதுனால இந்த பவுச்சஸ்லாம் டஸ்ட் படக்கூடாதுன்னு ஒரு கேரி பேக்கில் நான் ரேப் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது சேஃப்டியாக டஸ்ட் படாமல் இருக்கும். பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் எல்லாமே ஒயிட் பேஸ்டாக இருக்கும். ஸோ டஸ்ட்டு பட்டுட்டால் கூட சீக்கிரமாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த பவுச்சஸ்லாம் நான் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். நான் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய கேட்லாக் வாட்ஸ்அப்பில் வச்சு நான் செல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு பார்க்கும்போது எனக்கு வெப்சைட் தேவைப்படுது. ஸோ அதுக்காக எல்லா ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸும் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்காக நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வீடியோவுக்கு வரலாம். இப்போ நான் என்னோடய ரைட் சைடை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம உட்காந்து தைக்கும் போது நம்ம ரைட் சைடு தான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக என்ன வேணும் ஸ்டிச் பண்ணும்போது அப்படின்னா, கட்டர், சிசர், மெஷரிங் டேப், அப்புறம் சீம் ரிப்பர், அதுக்கப்புறம் நான் பவுச்சஸ் ஸ்டிச் பண்ணுறனால எனக்கு ஜிப் அண்ட் ரன்னர் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நான் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மித்ததெல்லாம் திருப்பி வேறு பாக்ஸ் ஆர்கனைசர்ஸ்குள்ளேயே வைக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக இது எல்லாத்தையுமே அதை தவிர்த்து மித்தது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிட போகிறோம். எனக்கு த்ரெட்டுமே 2 கலர்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று பிளாக்கு. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு மித்த எல்லா கலர்ஸையுமே நான் த்ரெட் ஹோல்டருக்குள்ளேயே மாற்றி வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாத் வச்சு டஸ்ட்டை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிட்டா முடிஞ்சு. ரைட் சைடு ஓவர். இப்போ ரைட் சைடு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டேபிள் எக்ஸ்டென்ஷன் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த மிஷினோட டேபிள் எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள டஸ்ட்டு, த்ரெட்டு அதெல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு தொடச்சிட்றேன். தொடச்சிட்டு அந்த மிஷினில் இருக்கிற மாதிரியே அதை மிஷினோட அட்டாச் பண்ணிடுறேன் அந்த டேபிள் எக்ஸ்டென்ஷனை. மிஷினோட டேபிள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பேன்ல அந்த பாக்ஸ் தான் நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே என்னோடய மெயின் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் ரொம்ப பெரிய வேர்லாம் கிடையாது. அது நான் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். நான் கிளாத்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் அந்த பாக்ஸில் நிறையா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். மேலே உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் என்ன மெயினாக இருக்கும்னா, நான் யூஸ் பண்ணுற கேன்வாஸ் இருக்கும். ஸோ அது மெயினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த பவுச்சஸ் அதுவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு டாப் லேயரில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் பேடை ஃபஸ்ட்டு நல்லா நீட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னோட 2026 பண்ண விஷன் போர்டு. ஸோ அதை எடுத்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா ஃபைல். இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல். என்னோடய எல்லா பேட்டர்ன்ஸுமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா இது வரைக்கும் நான் என்னென்னலாம் கொரியர் அனுப்புனேனோ அதோட ஸ்லிப்பெல்லாம் ஒரு ஃபைலில் போட்டு தனியாக வச்சுருந்தேன். இந்த பவுச் நான் ஃபஸ்ட்டு இந்த பிராண்டை ஆரம்பிக்கும் போது நான் ஸ்டிச் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதுதான் இது. ஃபைனலாக இப்போ கூட்டுற வேலை மட்டும்தான் இருக்குது. எல்லாமே இப்போ ஆர்கனைஸ் பண்ணி டஸ்ட் க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போது கீழே கூட்டும் போது தான் தெரியுது இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ண ஃபேப்ரிக்கு அது இதுன்னு நிறையா இருக்குது. இந்த மேட் நானே ஸ்டிச் பண்ணது. இப்போ அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட நிறையா எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இந்த மேட் பண்ணேன். ஸோ அந்த மேட்லேயுமே நிறைய த்ரெட்டு போய் மாட்டிகிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிகிட்ருந்தேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா நிறையா குப்பை இருந்தது. பட் ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வரப்போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ போடுறேன். அப்படி இல்லை நீங்களும் என்ன மாதிரி என்னோடய ஃபீல்டில் இருக்கீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் அதுக்கு ரிலேட்டடாக என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நான் அப்புறம் என்னோடய பவுச்சஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே தரேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் எண்ட் ரிசல்ட். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.